Hello friends, welcome to my channel Ungu boutique. என் சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும், நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். எப்படி இப்படி ஒரு குர்த்தி வந்துட்டு ரொம்ப லேயர்டு குர்த்தி வந்துட்டு எப்படி ஒரு சிங்கிள் சேரீல வந்துட்டு மாம் டாட்டர் காம்போஸில் மாம் ட்ரெஸ் வந்து இந்த டிசைனில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ரொம்பவே நல்லாயிருக்கும், கண்டிப்பாக பாருங்கள். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சாரீ இருக்குல்ல, அதை டாப் டு பாட்டம் ஒரே ஒரு ஃபோல்டு மட்டும் நான் பண்ணியிருக்கேன். ஓகேவா, என்னோடய செஸ்ட்டோட அகலம் தான் நமக்கு வந்து பாடியிலே நமக்கு டாப் பீஸில் கொஞ்சம் அகலமான பார்ட்டு. ஸோ அது எவ்வளோ மெஷர்மெண்ட்டோ எனக்கு 10 inches போதும். ஸோ 10 inchesக்கு தேவைப்படுற அளவுக்கு நான் மடித்து போட்டுக்கிட்டேன். ஸோ ஃபோல்டட் சைடு ஓப்பன் சைடு மார்க் பண்ணியிருக்கேன். ஃபோல்டட் சைட்லேருந்து மெஷர்மெண்ட் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. இப்போ ஃபோல்டர் சைட்லேருந்து நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கிறோம். ஷோல்டர் விட்த் வந்துட்டு 6 inches எடுக்கிறேன். அதே மாதிரி நெக் விட்த் வந்துட்டு 3 inches எடுக்கிறேன். இந்த நெக்கோட டெப்த்து வந்துட்டு 5 inches எடுக்க போகிறேன். நான் எப்போயுமே ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு சேம் தான் நான் மெஷர்மெண்ட் வந்து யூஸ் பண்ணுவேன். நெக்குக்கு உங்களுக்கு சப்போஸ் இன்னும் டீப்பாக வேணும் இல்லை மேலே ஏற்றி வேணும் அப்படின்னா உங்களோட நீட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மெஷர்மெண்ட்ஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது வந்து ஒரு 36 சைஸ் இருக்கிறவங்க வந்து போட்டுக்கலாம். இப்போ ஆர்ம் ஹோல் டெப்த்து வந்துட்டு 7 inches நம்ம ஷோல்டர் பாயிண்ட்லேருந்து நான் மார்க் பண்ணிக்கிட்டு அந்த டாட்டுக்கு நேராக வர அகலம் தான் செஸ்ட்டோட விட்டு. ஸோ நம்ம 10 inches தான் நம்ம மடித்து போட்டிருக்கோம். ஸோ 10 inchesக்கு நேராக நான் மார்க் பண்ணிக்கிட்டு ஒரு ஸ்கொயர் மட்டும் போட்டு அந்த ஆர்ம் ஹோலோட கர்வ் வந்து நான் வந்து ட்ரா பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது வெயிஸ்ட்டோட ஹைட்டு, இப்போ மேலேருந்து கீழே வெயிஸ்ட்டோட ஹைட் எவ்வளோனா எனக்கு 14.5 inches நான் எடுத்துக்கிறேன். இப்போ மேலே ஷோல்டர் அட்டாச் பண்ணது கீழே வெயிஸ்ட் அட்டாச் பண்ணது போக நமக்கு மொத்தம் ஒரு 13.5 inches தான் நமக்கு அவுட்புட்டில் கிடைக்கும். ஸோ ஒரு 1 inches எக்ஸ்ட்ரா எடுத்துக்கோங்க. அதுக்கு நேராக வெயிஸ்ட்டோட அகலம் வந்துட்டு நான் 9 inches எடுத்துக்கிறேன். இதை ஃபுல்லாக இப்போ கட் பண்ணி எடுத்தோன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்குக்கு ஒரு 2 பீஸ் ஃபுல்லாக கிடைக்கும். இது ஒரு சிங்கிள் சாரீ தான், ப்ளவுஸ் கூட நம்ம தனியாக ஸ்டிச் பண்ணியாச்சு. ஸோ இது வந்து ஒரு 5.5 மீட்ரு இருக்குது இந்த சாரீ வந்துட்டு. இதில் எப்படி மாமன் டாட்டருக்கு நான் வந்துட்டு கட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டு மாம் ட்ரெஸ் வந்து இப்போ பார்த்துக்கலாம். இப்போ மேலே டாப் பீஸ் கட் பண்ணது போக கீழே இருக்குல்ல, அதில் நான் ஸ்லீவுக்கு ப்ரிப்பேர் பண்ணிக்க போகிறேன். எனக்கு ஜஸ்ட்டு ஸ்லீவோட ஹைட் ஒரு 8 inches, இந்த மாதிரி விட்த் வந்துட்டு எனக்கு 10 inches போதும். நான் ஆனால் ப்ளீட் வைக்க போகிறேன்றதுனால ஒரு 5 inches எக்ஸ்ட்ரா வச்சுட்டு 15 inches, ஓகேவா, 15 inches கிராஸ் 8 inchesக்கு நான் இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் பீஸ் வந்து ரெடி பண்ணிக்கிறேன். நம்ம ஸ்டிச் பண்ணும்போது காட்டுறேன் நம்ம எப்படி நம்ம கீழே பெல்ட் அட்டாச் பண்ணி ஒரு எப்படி பஃப் ஸ்லீவ் வந்து மேக் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு. ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஃபுல் காம்பினேஷனே ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் வந்துட்டு நான் ப்ளெயினான மெட்டீரியல் வாங்கி நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக பார்க்கலாம் ஃப்யூச்சரில். தென் ரிமைனிங் இருக்க சாரீ பீஸ் வந்துட்டு ஒரு 2.5 மீட்ரு வந்து நான் வந்து தனியாக கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். கீழே நமக்கு ஸ்கர்ட் பீஸ் கட் பண்ணுறதுக்கு. ஓகேவா, நம்ம இன்ச் டேப்பில் ஒரு சைடு சென்டிமீட்டர் ஒரு சைடு இன்ச் இருக்கும். சென்டிமீட்டரில் 250 சென்டிமீட்டர் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. அதுதான் 2.5 மீட்டர். ஓகேவா, இப்போ அதை அப்படியே மடித்து போட்டுக்கலாம். ஒரே ஒரு ஃபோல்டு தான் ஆயிருக்கு. ஃப்ரண்ட்டில் ஒரு ஸ்கர்ட்டு, பேக்கில் ஒரு ஸ்கர்ட் வேணும்ல. ஸோ ஒரே ஒரு ஃபோல்டு தான் ஆயிருக்கு. நான் காமிக்கிறேன் பாருங்கள். ஓகே, ஃப்ரண்ட்டில் பேக்கில் ஒரே ஒரு ஸ்கர்ட் தான் இருக்குது. ஸோ நம்ம டாப் பீஸ் வந்து நம்ம கால் பகுதிக்கு தான் எப்போவுமே மார்க் பண்ணி கட் பண்ணுவோம். இப்போ 2 ஸ்கர்ட் பீஸ் தான் வருன்றதுனால அதை அப்படியே விரித்து விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி மெஷர்மெண்ட் வந்து எடுக்க போகிறோம். ஓகேவா, இந்த மாதிரி விரித்து விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு சைடு கார்னரில் வச்சுக்கிட்டு அந்த வெயிஸ்ட்டோட விட்த் வந்துட்டு எங்கே மீட் ஆகுதுன்னு பார்த்து அந்த 2 கார்னர்லேயுமே ஒரு டாட் வந்து வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு இதை அப்படியே நம்ம கனெக்ட் பண்ணி விட போகிறோம். இதை கனெக்ட் பண்ணும்போது ஸ்ட்ரெயிட் லைனை கனெக்ட் பண்ணி விடாமல் இந்த மாதிரி லைட்டாக ஒரு கர்வ் பண்ணிக்கோங்க. கீழே ஒரு 1/2 inchக்கு ஒரு கர்வ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அந்த கர்வ் பண்ணி விட்டுருக்கோல அந்த சர்க்கிளுக்கு மேலே இருக்க அந்த குட்டி சர்க்கிள் இருந்துட்டு நம்ம கீழே வந்துட்டு நம்ம ஸ்கர்ட்டோட லென்த் எடுக்கணும். சாரியில் வந்துட்டு நமக்கு லென்த் வந்து மேக்ஸிமம் 32 inches தான் கிடைக்கும். இந்த அளவுக்கு நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் வெயிஸ்ட் சைஸ் குட்டியாச்சு அப்படின்னா உங்களுக்கு லென்த் வந்து எக்ஸ்ட்ராவே கிடைக்கும். ஸோ எனக்கு வந்து 31 inches இருந்தது. எனக்கு அதுவே போதும், எனக்கு 30 inchஸே போதும். ஸோ நான் கீழே வந்து டபுள் ஃபோல்ட் பண்ணிக்கலான்றதுக்காக 31 inchesக்கு இந்த மாதிரி மேலே குட்டி சர்க்கிளையும் டேப்பை கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்திக்கிட்டே கீழேயும் அவுட்டர் சர்க்கிளையும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நகர்த்திக்கிட்டு அந்த 31 inches வந்து எங்கே நமக்கு மீட் ஆகுதோ அங்கே வந்து டாட் பண்ணி விட்டுக்கலாம். டாட் பண்ணி விட்டுக்கிட்டு இப்படியே இந்த ஃபுல் சர்க்கிளை அப்படியே ட்ரா பண்ணி விட்டுக்கிட்டு நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்தோம் அப்படின்னா நமக்கு 2 சர்க்கிள் வந்து 2 ஸ்கர்ட் பீஸ் வந்து தனித்தனியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு சைடு உங்களுக்கு ஃபோல்டடாக இருந்துச்சுன்னா அதையும் நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கிட்டீங்க அப்படின்னா 2 ஸ்கர்ட் பீஸ் வந்து நமக்கு வந்து கிடச்சிரும். ஓகேவா, ஏன்னா ஒரு ஃபோல்டு பண்ணி விட்டுருக்கோம்ல, ஸோ அப்போ ஒரு ஃபோல்டட் சைடு இருக்கும்ல, அதையும் நீங்கள் சைடில் கட் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மேலே இருக்க குட்டி சர்க்கிளையும் கட் பண்ணி விட்டுக்கிட்டேன். அந்த குட்டி சர்க்கிள் தான் வேஸ்ட்டு. ஓகேவா,
இப்போ நம்ம எப்படி அந்த 4 பீஸ் வந்து நான் அந்த குட்டி முன்னாடி இருக்க ஃப்ளார் வந்து ரெடி பண்ணுறேன் அப்படின்றத பார்த்துக்கலாம். டோட்டல் ஸ்கர்ட்டோட லென்த் வந்து எனக்கு 31, நம்ம டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணது போக 30 இன்ச்சஸ் ஆகிடும். அதுலேருந்து 5 இன்ச்சஸ் வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. 25 இன்ச்சஸ், 20 இன்ச்சஸ், 15 இன்ச்சஸ், 10 இன்ச்சஸ். ஓகேவா? இந்த லென்த்துக்கு தான் ஃப்ரண்ட்டில் அந்த 4 லேயர் நமக்கு ஃப்ரில் மாதிரி தொங்கிட்டுருக்குல்ல, அது நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். எப்படின்றது நான் வந்து சொல்கிறேன். ஜஸ்ட் இந்த மாதிரி 4 நீங்கள் வந்து ஒரு 5 இன்ச்சு டிஃப்ரென்ஸ் வச்சு நீங்கள் பிரிச்சுக்கோங்க. நம்ம அந்த 2.5 மீட்டர் கட் பண்ணது போக ரிமைனிங் இருக்க சாரி பீஸ் இருக்குல்ல, அதை அப்படியே விரிச்சு விட்டீங்க. ஃபோல்டு எதுவுமே பண்ண வேண்டாம். ஜஸ்ட் அப்படியே போட்டிங்க அப்படின்னா அந்த 4 கார்னர் கிடைக்கும். ஓகேவா? ஃபஸ்ட்டு கார்னர், செகண்ட் கார்னர், தேர்ட் கார்னர், ஃபோர்த்து கார்னர்னு நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ வெயிஸ்ட்டோட அகலம் இருக்குல்ல, அது வந்து உங்களுக்கு வேணும். நம்ம வந்து 9 இன்ச்சஸ் மார்க் பண்ணோம்ல, நமக்கு கரெக்டான இன்ச்சஸ் வந்து எனக்கு 8.5 இன்ச்சஸ் போதும். ஸோ எனக்கு மொத்தம் எனக்கு வந்து 17 இன்ச்சு. ஓகேவா? நம்ம கால் பகுதி தான் மார்க் பண்ணி விட்டோம். அந்த மாதிரி ஃபுல் பகுதி நம்ம விரிச்சு விட்டோம் அப்படின்னா நமக்கு 17 இன்ச்சஸ் கிடைக்கும். ஓகேவா? இந்த ஃபுல் பகுதி இருக்குல்ல, இதோட மெஷர்மெண்ட் தான் நீங்கள் வந்து இப்போ எடுத்துக்கணும். நம்ம இப்போ ஸ்கர்ட் கட் பண்ணோம்ல, சேம் அதே மாதிரி தான். இப்போ அந்த 17 இன்ச்சஸ் நம்ம ஸ்கர்ட்டுக்கு இப்போ வச்சோம்ல, சேம் அதே மாதிரியே தான் நம்ம எல்லா கார்னர்லேயும் வைக்க போகிறோம். வச்சுக்கிட்டு ஒரு சைடில் மட்டும் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நான் வந்து 10 இன்ச்சஸ்க்கு நான் இப்போ எடுக்க போகிறேன். ஓகேவா? ஒரு சைடில் மட்டும் 10 இன்ச்சஸ் எடுத்துக்கோங்க. இப்போ இன்னொரு சைடில் நீங்கள் எடுக்க வேணாம். அந்த டாட்டில் அப்படியே கரெக்ட் இப்படி கார்னரில் அப்படியே நீங்கள் வந்து ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி, ஆனால் சர்க்கிள் மாதிரி நீங்கள் ஸ்ட்ரெயிட் லைனாக போடாமல் லைட்டாக வளைச்சி சர்க்கிள் மாதிரி நம்ம வந்து போட்டு விட்டுக்கணும். ஓகேவா? ஒரு சைடில் தான் நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கிறோம், இன்னொரு சைடில் எடுக்க மாட்டோம். அதே மாதிரி நான் 4 சைட்லையுமே காட்டுறேன், உங்களுக்கு நல்லாவே புரியும். இப்போ சேம் வெயிஸ்ட் வந்து அதே மாதிரி தான். நம்ம சேரில் இப்போ ஸ்கர்ட் பீஸ் கட் பண்ணோம்ல, சேம் அதே மாதிரியே நம்ம வெயிஸ்ட் வந்து 17 இன்ச்சஸ் வச்சுக்கணும். இப்போ 10 இன்ச்சஸ் மார்க் பண்ணி முடிச்சிட்டோம். இப்போ நெக்ஸ்ட் வந்து 15 இன்ச்சஸ்க்கு நம்ம மார்க் பண்ணணும். அதே மாதிரி ஒரு சைடில் மட்டும் ஸ்ட்ரெயிட்டாக இருக்க சைடில் 15 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கிட்டு, இன்னொரு டாட் இருக்குல்ல, அந்த டாட்டுக்கு நேராக இந்த மாதிரி கார்னரில் அப்படியே நம்ம வளைச்சி நம்ம சர்க்கிள் மாதிரி போட்டு விட்டுக்கு போகிறோம். இப்போ அதே மாதிரியே நம்ம தேர்ட் கார்னரில் நம்ம 10 இன்ச்சஸ் ஃபினிஷ் பண்ணிட்டோம். 15 இன்ச்சஸ் லென்த்துக்கு ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ 20 இன்ச்சஸ் லென்த் இருக்குல்ல, அதுக்கு நம்ம இப்போ மார்க் பண்ண போகிறோம். நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இருக்க லைன் இருக்குல்ல, அதில் 20 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்க போகிறோம். இந்த 20 இன்ச்சஸோட லாஸ்ட் டாட்டும் இந்த 17 இன்ச்சஸில் இன்னொரு டாட் இருக்குல்ல, அதையும் அப்படியே கனெக்ட் பண்ணி விட்டுக்கு போகிறோம். நம்ம 4 சைட்லேயுமே இதே மாதிரி தான் பண்ண போகிறோம். இப்போ 20 இன்ச்சஸ் ஃபினிஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு 25 இன்ச்சஸ்க்கு நான் வந்து பண்ணிக்க போகிறேன். ஓகேவா? சேம் அதே மாதிரியே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக இருக்க பீஸில் 25 இன்ச்சஸ் டாட் பண்ணிவிட்டு அந்த 25 இன்ச்சஸோட எண்டு பாயிண்ட்டையும் நம்ம வெயிஸ்ட்டோட இன்னொரு பாயிண்ட் இருக்குல்ல, அதையும் அப்படியே கனெக்ட் பண்ணி விட்டுக்கு போகிறோம். இதை அப்படியே கட் பண்ணிவிட்டு நான் எந்த மாதிரி பொசிஷனில் வச்சேன் அப்படின்றத நான் வந்து உங்களுக்கு வந்து காட்டுறேன். இப்போது உங்களுக்கு எப்படி லேயர்ஸ் வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். மேலே வந்து நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா, வெயிஸ்ட்லேருந்து 10 இன்ச்சஸ், 15 இன்ச்சஸ், 20 இன்ச்சஸ், 25 இன்ச்சஸ்க்கு அப்படியே ஆப்போசிட்டில் அப்படியே அந்த ஃப்ளார்ஸ் வர மாதிரி இந்த மாதிரி நான் வந்து பொசிஷனை வந்து வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு எப்படி இஷ்டமோ அப்படி பண்ணுங்கள். நான் பண்ணியிருக்க மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஓகேவா? அப்படியே அந்த சர்க்கிள் இருக்குல்ல, அது வந்து ஆப்போசிட்டில் வரணும் அந்த கர்வ்ஸ் வந்துட்டு. ஓகேவா? அந்த ஸ்ட்ரெயிட்டாக 17.5 இன்ச்சஸ் எடுத்தோம்ல, அதுதான் வெயிஸ்ட் லைனு. அப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக எடுத்தோம்ல, அது வந்து சைடில் வரும் ஓப்பனாக. அது மாதிரி நம்ம கட் பண்ணி விட்டோம்ல அப்படியே வளைவாக, அது வந்து தான் நமக்கு அவுட்டர் சர்க்கிள். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறோன்னா, ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டிச்சிங் வந்து நம்ம போயிடலாம். இப்போ நம்ம ஸ்கர்ட் பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதோட கீழே நம்ம அப்படியே நம்ம 31 இன்ச்சுக்கு அப்படியே ரவுண்டாக கட் பண்ணி விட்டோம்ல, 2 ஸ்கர்ட்லேயுமே அது அவுட்டர் சர்க்கிளில் ராங் சைடு பார்த்து டபுள் ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. சேம் அதே மாதிரி இப்போ நம்ம 4 ஃப்ளார் கட் பண்ணோம்ல, 4 சாரியில் சேம் அதே மாதிரி தான் கட் பண்ணணும். நான் சாரியில் கட் பண்ணால் உங்களுக்கு புரியாதுன்றதுக்காக நான் பேப்பர் கட்டிங் வந்து காமிச்சிருக்கேன். ஸோ அதோட அவுட்டர் சர்க்கிள் நான் இப்போ மார்க் பண்ணி காமிச்சேன்ல, ஒரு சைடு வெயிஸ்ட் இருக்கும், ஒரு சைடு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கும். நம்ம வளைவாக கட் பண்ணி விட்டுருக்கோம்ல, அதுதான் அவுட்டர் சர்க்கிள். அதையுமே நீங்கள் ராங் சைடு பார்த்து ஸ்டிச்சஸ் வந்து போட்டு கம்ப்ளீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம ஸ்லீவ் பீஸ் பார்க்கலாம். ஸ்லீவ் பீஸில் இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு சைடில் வந்துட்டு லெஃப்ட் சைடு பார்த்து நீங்கள் இந்த மாதிரி ப்ளீட் வந்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒரு சில பேர் நமக்கு என்ன பண்ணுவோன்னா, பஃப் வந்து நம்ம மேலேயும் கீழேயும் ஒரே மாதிரி ப்ளீட் வைக்கும்போது நமக்கு அவ்வளோ தூக்கிட்டு அந்த பஃப் மாதிரியே இருக்காது, அப்படியே அமுங்கி போன மாதிரி கிடைக்கும். அதுக்கு நான் ஒரு ட்ரிக் வந்து நான் சொல்கிறேன் பாருங்கள். மேலே வந்து லெஃப்ட் சைடு பார்த்து நீங்கள் ப்ளீட் எடுத்தீங்கன்னா, கீழே வந்து ரைட் சைடு பார்த்து நீங்கள் ப்ளீட் எடுங்க. பார்த்தீங்களா? நான் மேலே வந்து இந்த ஒரு சைடு பார்த்து எடுக்கிறேன்னா, கீழே வந்து ஆப்போசிட் சைடு பார்த்து நான் வந்து ப்ளீட் எடுத்திருக்கேன். ஸோ அதனால தான் எனக்கு சூப்பரான ஒரு அவுட்புட் அந்த ட்விஸ்ட் பண்ணும்போது நமக்கு நீட்டாக வந்து கிடைக்கும். இப்போ அப்படியே நம்ம ப்ளீட் எடுத்துகிட்டு நமக்கு ஓப்பன் சைடில் ஒரு 3 இன்ச்சஸ் வந்து இறக்கம் வச்சுக்கிட்டு நம்ம அப்படியே நம்ம மேலே பார்த்து இந்த கார்னரில் அப்படி கட் பண்ணி விட்டுக்க போகிறோம். ஸ்லீவோட பேட்டர்ன் எப்பயும் கட் பண்ணுவோம்ல, சேம் அதே மாதிரி தான். நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோஸில் ரொம்ப டீட்டெயிலாக கொடுத்துருப்பேன். உங்களுக்கு ஸ்லீவ் பேட்டர்ன் வந்து இன்னும் டீட்டெயிலாக வேணும்னா நீங்கள் அதை விசிட் பண்ணி பார்த்துக்கோங்க.
ஓகே, இப்போ நம்ம டாப் பீஸ் இருக்குல்ல, டாப் பீஸை நல்ல பக்கமும் பார்க்குற மாதிரி வச்சுக்கிட்டு 2 சைட்லையுமே ஷோல்டர் வந்து அட்டாச் பண்ணிக்க போகிறோம். இப்போ மேலே நெக்லைன் இருக்குல்ல, அதுக்கிட்ட நம்ம ஒரு ப்ளீட் வைக்கிற மாதிரி ஒரு டிசைன் வந்து நான் வந்து பண்ண போகிறேன். ஏன்னா இந்த 3 காம்பினேஷனும் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு பஃப் ஸ்லீவு நம்ம நெக்கில் அந்த பேட்டர்ன், தென் நமக்கு ஃப்ரண்ட்டில் ஃப்ரில் இருக்குல்ல, அது வந்து ஒரு டிசைனை ஒரு ப்ராடக்ட் மாதிரி பண்ணலான்ற எனக்கு ஐடியா இருக்குது. ஸோ ஏன்னா அவுட்புட் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது, நான் எதிர்பார்த்ததை விட ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ நான் அதுக்கு என்ன பண்ணேன்னா, ஒரு 1 இன்ச் கிளாத் இருக்குல்ல, அதை எடுத்துக்கிட்டு 2 சைட்லையுமே டபுள் ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. 1 இன்ச் கிளாத்தில் நமக்கு ரா எட்ஜு தெரியக்கூடாது. ஸோ இப்போ நமக்கு அந்த நெக் பீஸ் இருக்குல்ல, அதோட நல்ல பக்கத்துக்கு மேலே இந்த 1 இன்ச் கிளாத் இருக்குல்ல, அதை வச்சு இந்த மாதிரி நான் ஃபுல்லாக ப்ளீட் வச்சு எடுத்துக்க போகிறோம். உங்களுக்கு எவ்வளோ இன்ச்சஸ் கிளாத் வேணும் அப்படின்னா, நீங்கள் அந்த ரவுண்ட் இருக்குல்ல, அது ஃபுல்லாத்தையும் மார்க் பண்ணிக்கிட்டு அதோட டபுள் த டைம் நீங்கள் அந்த ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரிப் வந்து எடுத்து அப்படியே நீங்கள் அட்டாச் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து குட்டி குட்டி பீஸாக நீங்கள் கிடச்சா கூட அதை ஃபுல்லாக அட்டாச் பண்ணி ஸ்ட்ரெயிட் பீஸாக வந்து எடுத்துக்கோங்க. இப்போ நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சு நம்ம ப்ளீட் வச்சு எடுத்துட்டோம். அப்படியே அந்த ப்ளீட்டை மட்டும் மேல் பக்கமாக திருப்பி விட்டுட்டு இதுக்கு மேலே ஒரு டாப் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஃப்ரண்ட்டில் நெக்கில் வர்ற அந்த ஃப்ரில் டிசைன் வந்து கிடச்சிரும். ஓகேவா, நம்ம இந்த மாதிரி ஃபுல்லாக வந்து பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பஃப் ஸ்லீவ் ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வந்து இந்த மாதிரி அட்டாச் பண்ணிக்கலாம். கீழே வந்து ஃப்ளாட்டாக இருக்கும் பாட்டம் ஸ்லீவு, மேலே வந்து அந்த ஸ்லீவோட பேட்டர்ன் வந்து இருக்கும். அந்த பஃப் வந்து சென்டரில் வந்துட்டு 2 பக்கமே நீட்டாக டிவைட் ஆகுதான்னு பார்த்து இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்லீவுக்கு எப்படி நம்ம பெல்ட் அட்டாச் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நான் இப்போ வந்து காட்டுறேன். ரொம்பவே ஈஸி, ரொம்பவே சூப்பரான மெத்தட். டெஃபினட்டாக நீங்கள் இப்படி பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் பண்ணி கொடுக்குற கஸ்டமருக்கும் ரொம்பவே பிடிக்கும். இப்போ எனக்கு வந்துட்டு நான் பஃப் வந்து நீங்கள் வந்து ஸ்லீவ் பீஸ்க்கு வந்துட்டு அந்த பெல்ட் அட்டாச் பண்ணதுக்கப்புறமா கூட நீங்கள் ஸ்லீவை வந்து டாப்போட அட்டாச் பண்ணிக்கோங்க, அது பெட்டராகவே இருக்கும். இன்னும் எனக்கு வந்து ஓகேன்றதுனால அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு கீழே வந்து பெல்ட் எவ்வளோ இன்ச்சஸ் வேணுமோ அவ்வளோ இன்ச்சஸ்க்கு நம்ம வந்து எடுத்துக்கலாம். நான் வந்து ஒரு 3 இன்ச்சஸ்க்கு பெல்ட் எடுத்துக்கிட்டேன். இப்போது ஸ்லீவோட பாட்டம் இருக்குல்ல, ரா எட்ஜில் வச்சுட்டு இந்த மாதிரி பின்னாடி ராங் சைடு பார்த்து இந்த மாதிரி தச்சுக்கிட்டு ரைட் சைடில் பரட்டி பார்த்தோம் அப்படின்னா ரா எட்ஜ் தெரியும்ல, அதில் அந்த பெல்ட்டோட இன்னொரு எட்ஜ் தைக்காமல் இருக்கும்ல, அதை மேல் பக்கமாக மூடி விட்டு ஒரு ஃபோல்டு பண்ணோன்னா அந்த ரா எட்ஜ் மூடி விட்டுரும். அந்த மூடி விட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நீட்டாக அந்த பெல்ட் வந்து அட்டாச் ஆகிடும். ஃப்ரண்ட் அண்ட் பேக் சைட்லேயுமே ரொம்ப நீட்டாக வந்து இருக்கும். ஓகேவா, ஸோ இப்போ ஸ்லீவ் ஃபினிஷ் பண்ணியாச்சு. இப்போ நான் பேப்பரில் காமிச்சேல அந்த 4 ஃப்ளேர் வந்து எப்படி அட்டாச் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு நான் வெயிஸ்ட்ல இருந்துட்டு ஃபஸ்ட்டு 10 இன்ச்சஸ் லேயர், 15 இன்ச்சஸ் லேயர், 20 இன்ச்சஸ் லென்த் வச்சது, தென் 25 இன்ச்சஸ் லென்த் வச்சது. அந்த மாதிரி ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட்டில் அப்படியே கிராஸாக வர்ற மாதிரி வச்சுக்கிட்டு நான் அந்த 4 பீஸையும் அந்த வெயிஸ்ட் லைன் இருக்குல்ல, 17 இன்ச்சு 17 இன்ச்சு 17 இன்ச்சு நமக்கு 4 சைடில் வச்சு அட்டாச் பண்ணோம்ல, அதுதான் வெயிஸ்ட் லைனு. அந்த 4த்தையும் ஒன்றா வச்சு ஃபஸ்ட்டு அட்டாச் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த 4 பீஸையும் அட்டாச் பண்ணதுக்கு அப்புறமா நமக்கு ஒரே ஒரு ஸ்கர்ட் பீஸ், நான் ஃப்ரண்ட்டில் மட்டும் தான் அந்த டிசைன் வைக்க போகிறேன். ஸோ அந்த ஸ்கர்ட் பீஸோட வெயிஸ்ட் இருக்குல்ல, நமக்கு வந்து மேலே குட்டி சர்க்கிள், கீழே 31 இன்ச்சுக்கு அவுட்டர் சர்க்கிள் பண்ணோம்ல, மேலே இருக்க குட்டி சர்க்கிள் தான் வெயிஸ்ட் லைனு. அந்த வெயிஸ்ட் லைனுக்கு மேலே நல்ல பக்கத்துக்கு மேலே வச்சு இந்த மாதிரி நம்ம இந்த 4 பீஸும் முன்னாடி அட்டாச் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வச்சு அட்டாச் பண்ணிக்கிறேன். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து எனக்கு ஸ்கர்ட் பீஸ் வந்து முடிஞ்சுது. ஓகேவா, இதை நம்ம ஜஸ்ட் இப்போ டாப் பீஸோட அட்டாச் பண்ண போகிறோம், அவ்வளோதான். இப்போ டாப் பீஸோட நல்ல பக்கம் மேலே பார்த்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி ஸ்கர்ட் பீஸோட நல்ல பக்கம் எதுனா நமக்கு ஃப்ரண்ட்டில் ஃப்ரில்லாக வரும்ல, அதுதான் நல்ல பக்கம். ஓகேவா, அந்த மாதிரி வச்சுக்கோங்க. 4 லேயர் இப்போ அட்டாச் பண்ணியிருக்கோம்ல, அதுதான் நமக்கு ஸ்கர்ட் பீஸோட நல்ல பக்கம். ஸோ டாப் பீஸோட நல்ல பக்கமும் ஸ்கர்ட் பீஸோட நல்ல பக்கமும் ஒன்றுக்கு ஒன்று லே பண்ணுற மாதிரி வச்சுக்கிட்டு 2த்தையும் அட்டாச் பண்ணிக்கலாம். ஓகே, ஜஸ்ட் அந்த 4 லேயரே வெயிஸ்ட் லைனில் ஒன்றுக்கு ஒன்று வச்சு அட்டாச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்டுக்குன்னு ஒரு ஸ்கர்ட் பீஸ் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே வச்சு அட்டாச் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். வெயிஸ்ட் வந்து எல்லாத்துக்குமே நமக்கு நம்ம ஃபுல் கீழே ஸ்கர்ட்டோட லென்த்துலேருந்து அந்த 4 லேயருக்கும் எல்லாத்துக்குமே வெயிஸ்ட்டோட அந்த அகலம் வந்து கரெக்டாக 17 இன்ச்சு தான் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ கரெக்டாக எல்லாமே மீட் ஆகும். ஸோ நீங்கள் சந்தேகமே படாமல் நீட்டாக நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். அந்த இப்போ நம்ம ஜஸ்ட்டு ஓரத்தையில் போட்டுட்டு வந்துட்டுருக்கோம். நான் பாட்டம் ஸ்லீவில் வந்துட்டு அப்படியே ஆர்ம் ஹோல் தென் வெயிஸ்ட் வரைக்கும் வந்துக்கிட்டேன். வெயிஸ்ட்டுக்கு கீழே ஒரு சைடில் வந்துட்டு இந்த மாதிரி அந்த ஃப்ரில் வச்சுருக்கோம்ல, அதோட 2 ஃப்ரில்லோட சைடு ஓப்பன்னு நான் மார்க் பண்ணி காமிச்சிருந்தேன் பேப்பரில். ஸோ அந்த 2 ஃப்ரில்லோட சைடு ஓப்பனும் வரும். ஸோ இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா ஃப்ரண்ட் பீஸோட சர்க்கிள், அதுக்கு கீழே வந்துட்டு அந்த குட்டியாக நம்ம ஃப்ரண்ட்டில் ஃப்ரில் வச்சுருக்கோம்ல, அதோட 2 பீஸ், ஒரு சைடில் 2 பீஸு இன்னொரு சைடில் 2 பீஸுன்னு வரும். ஸோ அதையும் நீட்டாக வச்சு இந்த மாதிரி அட்டாச் பண்ணிடணும். நம்ம அட்டாச் பண்ணியிருக்க அந்த லென்த் வந்து டிஃபராக இருக்குல்ல, 10 இன்ச்சஸ் 15 இன்ச்சஸ் 20 இன்ச்சஸ் 25 இன்ச்சஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அங்கங்கே மீட் ஆகும். ஸோ நீங்கள் கரெக்டாக வச்சு சைடில் வந்து அட்டாச் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நீங்கள் இன்னொரு சைடும் அட்டாச் பண்ணிக்கோங்க.
பார்த்தீங்கன்னா அவுட்புட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. பார்த்தீங்கன்னா நமக்கு பஃப் ஸ்லீவ் வந்து எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? கண்டிப்பாக நான் சொன்னது வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரண்ட்டில் ஃப்ரில்லும் ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ நான் சைடில் சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு சைடில் நமக்கு 2 அந்த ஃப்ரண்ட் ஃப்ரில்லோட சைடு வந்து மீட் ஆகும், இன்னொரு சைட்லேயும் அந்த 2 ஃப்ரில்லோட அந்த இது வந்து மீட் ஆகும். ஸோ அதெல்லாம் நீட்டாக வச்சு தச்சுட்டு வந்துடணும். அதை தான் நான் வந்து சொன்னேன். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணுறேன். டாட்டா பாய்.